ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக் வித் கோமாளி சீசன் 7 செட்டில் திவாகர் என்பவருக்கும் விஜய் டிவியில் முன்னணி நட்சத்திரமாக இருக்க மாகாப்பா மற்றும் புகழ் ஆகியோருக்கு இடையே ஒரு பெரிய மோதல் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்போது ட்ரெண்டிங்கில் அதுதான் போயிட்டுருக்கு. தன்னை இரும்பு ராடால் அடிச்சிட்டாங்கன்னு திவாகர் ஒரு பக்கம் புகார் சொல்ல, அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நம்ம தாமரை செல்வி ஒரு அதிரடி பேட்டியை கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த பேட்டியில் என்னெல்லாம் சொன்னாங்க, மாகாப்பா உண்மையில் எப்படிப்பட்டவர், இந்த சண்டைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன, எல்லாத்தையும் வாங்க பார்க்கலாம். தாமரை செல்வி என்ன சொல்கிறாங்கன்னா, மோதலுக்கான முக்கிய காரணம் என்னங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. திவாகர் அந்த செட்டில் இருந்த பொண்ணுங்கக்கிட்ட எல்லாம் ரொம்ப தப்பாக பேசினாராம். பொண்ணுங்கக்கிட்ட தப்பாக பேசினா மாகாப்பா மாதிரி ஒரு குணமான மனுஷன் எப்படி சும்மா இருப்பார், அவர் எப்பயுமே பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம தாமரை செல்வி சொல்லியிருக்காங்க. திவாகர் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தினால தான் அந்த இடத்துல சண்டையே வந்திருக்குன்னு தாமரை சொல்கிறாங்க. தாமரை செல்வி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதாவது மாகாப்பா எப்பயுமே கண்ணாடி போட்டிருப்பது போதை தெரியாமல் இருக்கிறதுக்காக இல்லை, அது அவரோட ஸ்டைலு. மாகாப்பா குடிக்கவே மாட்டார், நான் அதை உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு ஆங்கராக 18 மணி நேரம் நின்று வேலை செய்கிறாரு, எப்படி போதையில் நின்றுட்டு எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, திவாகர் தன் காலில் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத எல்லாருக்கிட்டையும் காட்டினார் இல்லையா. அப்போது மாகாப்பா, புகழ், அப்புறம் வினோத் எல்லாம் சேர்ந்து இரும்பு ராடால் அடித்ததாகவும் சொல்லியிருக்காரு. இதை பற்றி தாமரை என்ன சொல்கிறாங்கன்னா, 3 பேர் சேர்ந்து இரும்பு ராடால் அடித்தா அந்த இத்தினூண்டு காயமாக வரும், யாராவது இதை நம்புறீங்களா அப்படின்னு கேலியாகவும் சொல்லியிருக்காங்க. யானைக்குட்டி மாதிரி இருக்க திவாகருக்கு ஒல்லியாக இருக்க மாகாப்பா அடித்தாரா? விஜய் டிவி தன்னை வளர்த்து விட்டது, பல வாய்ப்புகளையும் கொடுத்தது. ஆனால் திவாகர் தேவையில்லாமல் இந்த சேனல் மீது குறை சொல்கிறாரு என தாமரை சொல்லியிருக்காங்க. புகழ் மற்றவங்களை வளர விட மாட்டார் என்கிற பேச்சிற்கும், புகழ் திறமையானவர்களை எப்போதுமே தட்டி கொடுப்பார், அவர் அப்படிப்பட்டவர் இல்லை என தாமரை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக தாமரை செல்வியோட கருத்துப்படி மாகாப்பாவும் புகழும் அவங்க 2 பேர் மேலேயும் திவாகர் சொல்வது எல்லாமே பொய் தான். இந்த ட்ரெண்டை பயன்படுத்தி அவர் பிரபலம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரி பேச்சையெல்லாம் அவர் கிளப்பி விட்டுருக்காரு அப்படின்னு தாமரை செல்வி சொல்லி முடிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திவாகர் சொல்வது உண்மையா இல்லை தாமரை சொல்வது சரியா? கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.